அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் ஐபி அவர்களே, மூர்த்தி அவர்களே, பிடிஆர் பயணிவேல் தியாகராஜன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்டத்துடைய ஆட்சியர் அவர்களே, என் பேரன்பிற்குரிய வல்லல்லாப்பட்டி கிராம பெருமக்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு குறைந்த வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு, பூரிப்போடு, பெருமையோடு, புலங்காகித உணர்வோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக நடத்திய போராட்டத்திற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியை அடிப்படையாக வச்சு அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு, திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு நன்றி சொல்ல, வாழ்த்து சொல்ல, பாராட்டை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நேற்று ஒரு 30 பேருக்கு மேற்பட்டவர்கள் நம்முடைய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தலைமையில சென்னைக்கு வந்து என்னை கோட்டையில வந்து சந்தித்தார்கள். சந்தித்த போது சொன்னார்கள், உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றிய காரணத்தால் தான், அதன் மூலமாக அழுத்தம் வந்த காரணத்தால் தான் இந்த வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆக உங்களுக்கு நன்றி சொல்வது மட்டுமல்ல, நீங்கள் உடனடியாக ஒரு தேதி தர வேண்டும். அந்த தேதியை பயன்படுத்தி நாங்கள் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்த போறோம் என்று சொன்னார்கள். எனக்கு எதற்கு பாராட்டு விழா, அது என்னுடைய கடமை என்று நான் சொன்னேன். இல்லை இல்லை, நீங்க வந்தே தீர வேண்டும் என்று என்னிடத்தில் கட்டாயப்படுத்தினார்கள், அன்பு கட்டளையிட்டார்கள். அவருடைய அன்பு கட்டளையை நான் ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் வந்திருக்கிற நான் இந்த விழாவை பொறுத்தவரையில் எனக்கு பாராட்டு விழா என்று நான் கருதவில்லை, உங்களுக்கு நடந்திருக்கிற பாராட்டு விழாவாகத்தான் கருதி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் உறுதியாக நின்று குரல் கொடுத்தது மட்டுமல்ல, உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க, போராட்டத்தை நடத்தி இருக்கிறீங்க. ஆக உங்களுக்கு தான் முதலில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே என்னை பொறுத்தவரை எனக்காக நடைபெறுகிற பாராட்டு விழாவாக நான் கருதாமல் உங்களுக்காக நடைபெறக்கூடிய பாராட்டு விழாவாகத்தான் நான் கருதி கொண்டிருக்கிறேன். என்ன சொல்லணும்னா, நான் வேற நீங்க வேறன்னு நான் பிரிக்க விரும்பல. இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. ஆக ஒன்றிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் டங்ஸ்டன் சுரங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு மக்கள் சக்தியோட அதை நாம் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். அதற்கான மகிழ்ச்சி மிக்க வெற்றி விழாவாக இது அமைஞ்சிருக்கு. ஆக அந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் மகிழ்ச்சியில நானும் கலந்து கொள்வதற்காக உங்களை நோக்கி நான் வந்திருக்கிறேன். உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கிறப்போ, முக மலர்ச்சியெல்லாம் பார்க்கிறப்போ, உங்க எழுச்சியை பார்க்கிறப்போ, மகிழ்ச்சியை பார்க்கிறப்போ, உங்க ஆர்வத்தை பார்க்கிறப்போ, ஆரவாரத்தை பார்க்கிறப்போ, இங்கே இருந்து நின்னதான் உங்களிடத்துல பேசிக்கிட்டே இருக்கணும் போல எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. ஆனா நேரம் இல்லை.
காரணம் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு சென்னை விமானத்தை பிடிச்சு நான் சென்னைக்கு போய் நாளைக்கு விழுப்புரம் மாவட்டத்திற்கு 2 நாட்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்திற்கு ஆளாகி இருக்கிறேன். ஆகவே சுருக்கமாக நான் உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புவது, இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுமைகளை, என்னென்ன அக்கிரமங்களை, மக்களுக்கு விரோதமான செயல்களை எல்லாம் எதேச்சதிகமாக செய்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்திலிருந்து தலைநகரமாக இருக்கிற டெல்லி நகரத்தை நோக்கி விவசாயிகள் பெரிய பேரணி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதான் நீங்க தொலைக்காட்சியில, பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க என்று நான் கருதுகிறேன். ஏற்கனவே இதே தலைநகர் டெல்லியில குளிர்லையும் வெயிலையும் போராட்டம் நடத்தி அதனால நூற்றுக்கணக்கானவர்கள், நூற்றுக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்கள் இறந்து போயிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனா அப்படி நடத்திய அந்த போராட்டம் எவ்வளவு நாட்கள் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 2 வருஷம் நடந்துச்சு. ஆனா டங்ஸ்டன் சுரங்கம் ஏலவிடப்பட்ட செய்தி வெளியான உடனே நீங்களும் போராட்டம் நடத்துறீங்க. ஆனா 3 மாசத்துல நீங்க வெற்றியை கண்டிருக்கிறீங்க. இதுதான் முக்கியம். ஆக ஒன்றிய அரசு பணிந்து அதை ரத்து பண்ணியிருக்கு. இதுக்கு காரணம் மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நம்ம தமிழ்நாடும் அரசு காண்பிச்சிருக்கக்கூடிய மிக கடுமையான எதிர்ப்பு தான் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி சாதாரண வெற்றி அல்ல, இது ஒரு மாபெரும் வெற்றி. இந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநில அரசினுடைய அனுமதி இல்லாம முக்கிய கனிம வளங்கள் ஒன்றிய அரசை ஏலமிடலாம்னு நாடாளுமன்றத்தில் பாஜக அரசால கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இதற்கு மூல காரணம். இந்த சட்டம் கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்தில் மசோதாவை நிறைவேற்றிய நேரத்தில் அன்றைக்கு அதை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல, திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அதை கடுமையாக நாம் எதிர்த்தோம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்ன செஞ்சது? அவங்க எதிர்த்தாங்களா? இல்ல. அது குறிப்பா மாநிலங்களவையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பிதுரை அவர்கள், அவரு என்ன பேசினார் என்று கேட்டால், இந்த சட்டத்தை ஆதரித்து வரவேற்று பேசியிருக்கிறார். அதெல்லாம் டிவியில வந்திருக்கு, நீங்க எல்லாம் சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க. இதுதான் டங்ஸ்டனுடைய பிரச்சனையா, தொடக்க புள்ளியா இருந்துச்சு. இதை தொடர்ந்து 2 முறை டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம், எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறோம். அதையே அரசியல் காரணங்களுக்காக சிலர் இன்றைக்கு மறைக்க பார்க்கிறாங்க. தொடக்கத்திலேயே நம்முடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறோம். ஆனா பொய்களால இன்னைக்கு அதை திட்டமிட்டு பொய் பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. நாம எழுத கடிதங்களையும் மீறி ஒன்றிய பாஜக அரசு ஏலமிடுவதற்கான முயற்சியை செஞ்சாங்க. அதனால்தான் தொடர்ந்து நாம் போராட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. குறிப்பா 23/11/2024 அன்று அரிட்டாப்பட்டியில் நடந்த கிராம சபை கூட்டம். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிராக தீர்மானம் போட்டாங்க. அப்போ பத்திரப்பதிவுடைய அமைச்சராக, நம்முடைய வணிக வரித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை அமைக்க முயற்சி செஞ்சா நிச்சயமா நம்முடைய முதலமைச்சர் அதற்கு அனுமதி தரமாட்டார் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார். தமிழ்நாடு அரசு அதை தடுத்து நிறுத்தும் உறுதி. நீங்க அதெல்லாம் மறந்திருக்க மாட்டீங்க. அதற்கு பிறகு 29/11/2024 அன்று மேலூர்ல வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுச்சு.
இதை செய்தியில பார்த்துட்டு டங்ஸ்டன் சுரங்கத்தை தமிழ்நாடு அரசு நிச்சயம் அனுமதிக்காது, இதுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டு சொன்னவர் யாரு? இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அங்கே வந்து தெளிவா சொல்லி இருக்கிறார். இந்த செய்தியெல்லாம் அப்பப்ப இடத்துல தொலைபேசியில பேசிட்டு அதையெல்லாம் தொடர்ந்து இந்த கருத்துக்களை, இந்த உணர்வுகளை எல்லாம் தமிழ்நாடு என்ன நிலையில் இருக்கு, முதலமைச்சர் உணர்வோடு இருக்கிறார் என்பதெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார். காலையில இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அன்று மதியமே பிரதமர்களுக்கு அவசர கடிதம் நானே எழுதியிருக்கிறேன். இந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்யணும் என்று கோரிக்கை வச்சு நானே கடிதம் எழுதியிருக்கிறேன். அன்றைய தினம் மாலையிலே நம்முடைய மதுரை மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்கள் முன்னிலையில் அனைத்து வணிகர்கள் அமைப்புகள், பொதுமக்கள் கலந்து கொண்ட கூட்டம் நடத்தப்பட்டுச்சு. அதிலேயே அரசின் சார்பில் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு விளக்கி இருக்கிறார். இதை தொடர்ந்து சட்டமன்றத்தில் 9/12/2024 அன்று டங்ஸ்டனுக்கு எதிரான தீர்மானத்தை நானே கொண்டு வந்தேன். சிலர் இந்த பிரச்சனையில குறுக்கு சால் ஓட்டெல்லாம் முயற்சித்தாங்க. அது வேறு. நான் அந்த பிரச்சனைக்குள்ள அதையும் செல்ல விரும்பல, அரசியலாக்க விரும்பல. இது அரசியல நான் நினைக்கல, இது நம்ம பிரச்சனை. ஆக இது அரசியல் பிரச்சனை நான் கருதல. ஆனா மிக மிக தெளிவாக சொன்னேன். நான் ஒரு போர் பிரகடனத்தை அங்க வெளியிட்டேன். நான் இருக்கிற வரையில நிச்சயம் டங்ஸ்டன் அந்த கனிம வள சுரங்கம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. நாம் அனுமதி தந்தாதான் அதை உள்ள கொண்டு வர முடியும். அதையே மீறி வந்தால் நிச்சயமாக நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என்று அழுத்த திருத்தமாக சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்கிறேன். ஆக இதற்குரிய வாய்ப்பே நிச்சயம் இல்லை என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறேன். ஆகவே அதில் திட்டவட்டமாக இருக்கிறோம். இதுதான் இங்க முடிவுமே தெளிவாக எடுத்து சொன்னேன். அப்படி ஒரு சூழல் வந்தா முதலமைச்சராக நான் இருக்க மாட்டேன் என்று சொன்ன போது கூட நம்முடைய அமைச்சர்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் கூட ஏன் அந்த வார்த்தையை சொன்னீங்க, சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, பதவி பற்றின கவலை இல்லை, மக்களை பற்றி தான் கவலை, மக்களுடைய பிரச்சனை கவலை என்பதை தெளிவாக எடுத்து சொன்னேன். ஆக சட்டமன்ற தீர்மானத்தையும் மக்களாக இருக்கக்கூடிய உங்க உறுதியான போராட்டத்தை மதிச்சு ஒன்றிய அரசு இப்ப இந்த ஏழை அறிவிப்பை ரத்து பண்ணிருக்காங்க. இந்த நேரத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக ஆதரிச்சிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் பல்வேறு கட்சிகள் இதில் உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. எதிர்கட்சி, மாற்றுக் கட்சி, கூட்டணி கட்சி நான் பிரிச்சு பார்க்க விரும்பல. எல்லா கட்சிகளுக்கும் உங்கள் சார்பாக, அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய நன்றிய வணக்கத்தை நான் மீண்டும் மீண்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் ஏற்கனவே ஆட்சி பொறுப்பு ஏற்றவது தெளிவாக சொன்னேன். இது என்னுடைய அரசு அல்ல, இது உங்களுடைய அரசுன்னு சொல்லி இருக்கிறேன். என்றுமே உங்களின் ஒருவனாக இருந்து என்னுடைய கடமையை நிறைவேற்றேன் என்று சொல்லியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லிதான் நான் பதவியை ஏற்றுக் கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில தான் அவர்கள் வெளியில் இருந்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆகவே எங்களுக்காக இல்லை என்ற உறுதியை மீண்டும் அளித்து உங்களுக்காக தான் இந்த ஆட்சி என்பதை மீண்டும் எடுத்து சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.